நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்டனா சும்மா தகன்னு மின்னுதுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்டனா வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கா ஃபினிஷிங்கோட ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அது உண்மை இல்லைங்க. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை, அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வந்து சம்பந்தப்பட்ட ஏரியா. அண்ட் தென் இங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அவங்க தான் பார்ப்பாங்க. ஃபைனலாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் மற்றும் சாலை ஆய்வாளர்கள் மூலமா இந்த பணியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நம்ம கிருஷ்ணகிரியில. சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. இந்த சிக்னல் வந்து இப்போ பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வால் டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மொத்தமா. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹைவே டிபார்ட்மெண்ட் கிட்ட நாங்க கேட்டோம். டிராயிங் போட்டோம் அப்படின்னா சாலையில போறவங்க வரவங்களுடைய ஐ கான்டாக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சோ அதை பார்த்துட்டு சாலை விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் அந்த மாதிரி நாங்க போடல. நார்மலா ஹைவேஸ்ல இருக்கிற மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுக்கிறாங்க. சோ ரொம்பவே நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து இவங்க சொன்னாங்க. நம்ம எப்பயுமே சேலம் பைபாஸ், மெட்ராஸ் பைபாஸ், கொப்பம் ரோடு, பெங்களூர் ரோடுன்னு சொல்லுவோம். பட் உண்மை அது இல்லைங்க. இந்த வீக்கெண்ட்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அதை பாருங்களேன். உண்மையான அந்த சாலையுடைய நேம் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க.